ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டியை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் மணக்க ருசிக்க முருங்கைக்காய் சாம்பார் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் வீட்டின் சமையல் மெனுவாக மாறும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துடலாம். வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். தக்காளி ஒன்று குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாவை 2ஆக உடச்சி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். பச்சை வாசனை போகிற வரை வதக்கியாச்சு. 3 ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துடலாம். குழம்புத்தூள் வீட்டிலே வறுத்து மிஷினில் அரைச்சி எடுத்தது. காரத்துக்கு தகுந்த மாரி கூட குறைய நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற பொடி காரம் எப்படி இருக்குன்னு தெரியலை. நல்லா வதக்குனதுக்கப்புறம் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துடலாம். முருங்கைக்காய் நல்ல பெரிய காயாக தான் எடுத்திருக்கேன். வீட்டில் விளைஞ்ச காய், கடையில் வாங்கினதில்லை. நீங்கள் சின்ன காயாக இருந்தால் 2 காய் கூட எடுத்துக்கிடலாம். முருங்கைக்காய் மட்டும் சேர்க்குறதுனால கூட கொஞ்சமே சேர்த்துக்கலாம். எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் முருங்கைக்காயை கட் பண்ணி இப்போ குழம்போடு சேர்த்து தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுறலாம். முருங்கைக்காய் வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். அதுக்குள்ளே பருப்பை ரெடி பண்ணிடலாம். 200 கிராம் துவரம் பருப்பை சுத்தம் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் குக்கரில் 5 விசில் விட்டு ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பருப்பு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. ஊற வச்சு வேக வச்சிங்கன்னா பருப்பு நல்லா குழைவாக வெந்துடும். கரண்டி வச்சு நல்லா மசிச்சு எடுத்துடலாம். பருப்பை நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. பருப்பு நல்லா குழைவாக வெந்திருக்கு. 10 நிமிஷம் நல்லா வெந்திருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். முருங்கைக்காயெலாம் நல்லா வெந்திருக்கு. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து தான் காயை வேக விட்டுருந்தோம். வேக வச்ச துவரம் பருப்பை இப்போ சேர்த்துடலாம். சின்ன லெமன் சைஸில் புளி ஊற வச்சுருந்தேன். அந்த புளி கரைசலி இதோட சேர்த்துடலாம். புளி கொஞ்சமாக சேர்த்தா போதும். பருப்பு வேக வச்ச குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கொதிக்கும் போதே சாம்பார் வாசனை தூக்கலாக இருக்குது. செம டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் மட்டும் போட்டு சாம்பார் வைக்கும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். நல்லா கலந்து விட்டாச்சு. குட்டி குட்டியாக கட் பண்ண மல்லி இலையை கொஞ்சமாக சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சாம்பாரை தாளிசம் பண்ணிடலாம். தாளிசம் பண்ணுறதுக்கு கடாயை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாவை லைட்டாக வதக்கிடலாம். அது நல்லா கறியிடக்கூடாது. ஆனால் அந்த ப்ரௌனிஷாக வந்தால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் சாம்பாரில் தாளிசம் பண்ணதை சேர்த்துடலாம். முருங்கைக்காயில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. முருங்கைக்காய் சாம்பார் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது. செம டேஸ்ட்டாக முருங்கைக்காய் சாம்பார் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.